ஓகே, வணக்கம். நாங்க 2023ஆம் ஆண்டு அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற சுற்றுலா பரப்பளவு கேள்வியை இப்ப பார்ப்போம். என்ன கேள்வி? இப்படி ஒரு படம் தந்திருக்காங்க. உருவில் ஒரு செங்கோண முக்கோணி வடிவ நிலப்பகுதி ஏபிசியும் செங்கோண முக்கோணி ஏன்னா அப்ப முக்கோணத்துல பரப்பளவு தெரிஞ்சிருந்தா ஓகே. அதே மாதிரி மைய கோணம் 90 பாகையாக உள்ள ஒரு ஆரைச்சிறை வடிவ நிலப்பகுதி ஏசிடியும் கொண்ட ஒரு காய்கறி பாத்தி காட்டப்பட்டுள்ளது. இது முழுவதுமா ஒரு காய்கறி பாத்தி. சரியா? இது வேற இது வேறன்னு சொல்லல. இந்த முக்கோணியும் பாத்தி தான். இந்த கால்வட்டம் 90 பாயிண்ட் கால்வட்டம் தானே ஆரைச்சிறை. அப்ப இந்த ஆரைச்சிறையும் பாத்தி தான். ஓகே, பை சமன் 22 அதை கூட தந்து ஹெல்ப் பண்றாங்க. முதலாவது கேள்வி என்ன? ஏடி சமன் 7 மீட்டர் ஆகும். ஏடி வந்து என்ன? இந்த ஆரைச்சிறையோட ஆரை. அப்ப ஏடிக்கு நாங்க 7 மீட்டரை குறிச்சு கொள்வோம். அப்ப மறக்காம மற்றதையும் குறிச்சுக்கணும். ஆனா ஆரைகள் எல்லாம் சமன் என்ன? இவர் 7 சென்டிமீட்டர்னா இவரும் 7 மீட்டராக இருப்பார். ஆரைகள் எல்லாம் சமன் மறந்துடாதீங்க. ஒரு ஆரையில மட்டும் குறிக்காதீங்க, மற்ற ஆரையிலையும் உடனே குறிச்சு கொள்ளணும். சரியா? ஆரைச்சிறை வடிவப்பகுதி ஏசிடியில் சியிலிருந்து டிக்கு எல்லை வழியே ஒரு வேலி அமைக்கப்படின் வேலியின் நீளத்தை காண்க. சரியா? வேலியின் நீளம் சியிலிருந்து டிக்கு ஒரு வேலி ஒன்று அடைக்க போறாங்க. அவ மறைமுகமா என்னத்தை கேட்கிறாங்க? ஒரு வரியில சொல்லுங்க. மறைமுகமா என்ன கேட்கிறாங்க? வெரி குட். அதுலதான் வில்லிட நீளத்தை தான் கேட்கிறாங்க. வில்லின் என்ன நீளம்? வில்லின் நீளத்துக்கு என்ன சாம்பாடு? மிக்கா சொல்லணும். இப்ப நாங்க ப்ரோ ஆயிட்டோம் இல்ல பரப்பளவு சுற்றுலாவில். வில்லின் நீளத்துக்கு சாம்பாடு என்ன? என்ன சாம்பாடு? 360 மேல் தீட்டா தர 2πr. வெரி குட். 2πr. சரியா? அல்லது 4 மேல் 1 டைரக்டா போட்டு செய்யலாம். கால்வட்டம் தானே. கால்வட்டம்னா 4ல் 1, அரைவட்டம்னா 2ல் 1, 45 பாகைண்டா என்ன, 60 பாகைண்டா என்ன, எல்லாம் சுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப கால்வட்டம் 90 பாகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டீட்டா காண்டி 90, 360 காண்டி 360, 2 காண்டி 2, பை காண்டி 22/7, ஆரை வந்து 7 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. சரியா? ஆரை வந்து 7 சென்டிமீட்டர் தந்திருக்கு. ஒரு 7 மீட்டர் அடிக்க சென்டிமீட்டர். அப்ப இந்த 7ஐயும் வெட்டலாம். என்ன வேறு என்ன செய்யலாம்? இந்த 90 சைவரையும் இந்த சைவரையும் வெட்டலாம். 9ஆல 9 வெட்டினா ஒரு முறை 9×4 36. இதான் அந்த 1/4. கால்வட்டம்னா 1/4. இன்னும் வெட்டலாம். என்ன இந்த 2ஆல 2 வெட்டினா ஒரு முறை, 4 வெட்டினா 2 முறை. இன்னும் வெட்டலாம். இங்க 22 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 எண்கள் தானே. அப்ப 2ஆல வெட்டுவோம், 22 வெட்டினா 11 முறை. சரியா? பாருங்க, மிச்சது பாப்போம். மிஞ்சினது இந்த பின்னத்துல எல்லாம் வெட்டிட்டேன். இவர் எல்லாம் வெட்டிட்டேன். இந்த பின்னத்துல 11 மீதி. அங்கால ஒன்றும் இல்லை. ஆவே இல்லிட நீளம் எவ்வளவு ஒன்று வந்திருக்கு? 11 மீட்டர். சரியா? 11 மீட்டர். இந்த சமன்பாட்டுல பிரதிட்டு இருந்தா சரியான பிரதிட்டுக்கு ஒரு மாஸ் போடுங்கோ, 11 மீட்டருக்கு ஒரு மாஸ் போடுங்கோ. ரெண்டும் சரியா இருந்தால் 2 மார்க்ஸ் போட்டுக் கொடுங்க. ரெண்டும் சரியா இருந்தால் 2 மார்க்ஸ் போட்டுக் கொடுங்க. இந்த கேள்வி விளங்காதாக்கள் கேட்கலாம். ஓகே, ரெண்டாவது கேள்வி போவோம். ரெண்டாவது கேள்வி, நிலப்பகுதி ஏசிடியின் பரப்பளவை காண்க. சரியா? நிலப்பகுதி ஏபிசி போன வடிவ நிலப்பகுதி. சரி சரி சரி. நிலப்பகுதி ஏசிடியில பரப்பளவு கேட்டிருக்கு. அப்ப நாங்க என்னதை காணப்போறோம்? இந்த முக்கோணத்துல பரப்பளவு காணப்போறோம். என்ன சாரி, நிலப்பகுதி ஏசிடி ஏசிடி என்று கேட்டிருக்கு. அப்ப இந்த கால்வட்டத்துல பரப்பளவு காணணும். ஏசிடி. ஏசிடி என்றதாரு இந்த உருவம். இந்த உருவம் என்ன? கால்வட்டம். அப்ப இத வேற வகையில சொல்றா ஆரைச்சிறையிட பரப்பளவு காணணும். ஏன்னா ஆரைச்சிறையிட பரப்பளவு நிலப்பகுதி ஏசிடியின் பரப்பளவு. ஆரைச்சிறையிட பரப்பளவு சாம்பாடு என்ன? ஆரைச்சிறையிட பரப்பளவு சொல்லுங்க. 360 மேல் தீட்டா தர πr வர்க்கம். தர πr வர்க்கம். தர πr வர்க்கம். புலம்ப தேவையில்லை. இல்லிட நீளம்டா டீட்டா 360 தர 2πr. பரப்பளவுன்னு சொன்னா டீட்டா 360 தர πr வர்க்கம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்ப டீட்டா காண்டி 90, 360 காண்டி 360, பை காண்டி 22/7,
அங்கால ஆறு வர்க்கம்னு சொன்னா ஆறு ரெண்டு தரம் இருக்கும். அப்ப 7 தரம் 7 ஆறு வர்க்கம்டா ரெண்டு தரம் எழுதணும். ஆறுன்னு சொன்னா ஒரு தரம் எழுதணும், மறந்துடாதீங்க. அப்ப வெட்டுவோமா? ஒரு ஏழால ஒரு ஏழை வெட்டலாம். அது மாதிரி இந்த பூஜ்ஜியத்தால இந்த பூஜ்ஜியத்தை வெட்டலாம். 9ஆல 9 வெட்டினா ஒரு முறை, 36 வெட்டினா 4 முறை. சரியா? இனி பாருங்க, கொஞ்சம் 4 இருக்கு, இங்க 22 இருக்கு. அப்ப ரெண்டுமே ரெட்டையன்கள் தானே. ரெட்டையன்கள் என்ற 2ஆல வெட்டலாம். இவரை 2ஆல வெட்டினா 11 முறை, இவரை 2ஆல வெட்டினா 2 முறை. சரியா? அப்ப மிஞ்சினதெல்லாம் எழுதுவோமா? மிஞ்சினதெல்லாம் எழுதுவோம். இந்த பின்னத்துல என்ன மிச்சம் இருக்கு? 2 மிச்சம் இருக்கு. இந்த பின்னத்துல 11 மிச்சம் இருக்கு. அப்ப இந்த 2 கீழே இருக்கு, அப்புறம் அதை கொண்டு மேல எழுதுறேன். 2 கீழே இருக்கு தானே, அப்ப பகுதி எங்க வரும்? 11 மேல இருக்கு, அப்ப தொகுதி என்ற வரும். வேற என்ன மிச்சம் இருக்கு? இதால இந்த இளவட்ட இல்லை என்னமே, இந்த இளவட்ட இல்லை. ஓகே, மீட் பண்ணுங்க. அப்ப 11 7 77, கீழே 2, 77 2ஆல பிரிச்சுனீங்களா? என்னோட வந்தது? என்னோட வந்தது ஜெருசன்? என்னோட வந்தது 38.5. 38.5 மீட்டர் வர்க்கம். வெரி குட், 38.5 மீட்டர் வர்க்கம். அப்ப இதுல இந்த சமன்பாட்டுல சரியா பிரதிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு மாஸ், கடைசியா 38.5 மீட்டர் வர்க்கம் என்று போட்டிருந்தால் ஒரு மாஸ். மொத்தமாக இந்த கேள்விக்கு 2 புள்ளி கொடுங்கோ. சரியா? 2 புள்ளி கொடுங்க. இந்த கேள்வியில ஏதாவது குழப்பம் இருக்கா? இந்த கேள்வியில ஏதாவது குழப்பம் இருந்தா கேட்கலாம். ஓகே, சரி. அடுத்த பகுதி பார்ப்போம். அடுத்த பகுதி நிலப்பகுதி. நிலப்பகுதி ஏபிசிஎன். சரியா? ரெண்டுமே நிலப்பகுதி தான், அவன் தெளிவா சொல்றாங்க. பாருங்க, நிலப்பகுதி ஏசிடியில வரப்படவுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த கால்வட்டம். இப்ப நிலப்பகுதி ஏபிசி. நிலப்பகுதி ஏபிசி என்றது யாரு? இந்த முக்கோணம். அப்ப நிலப்பகுதி ஏபிசியின் முக்கோணத்தின் ஏபிசியின் பரப்பளவு 42 மீட்டர் வர்க்கம் எனின் பிசி தான் எழுத காணட்டான். பிசி என்ன? பிசி உங்களுக்கு தெரியாதானே? பிசி முக்கோணத்துல பரப்பளவு தந்திருக்கு. இந்த முக்கோணத்துல பரப்பளவு 42. சரியா? அப்ப உங்களுக்கு முக்கோணத்துல பரப்பளவு சாம்பாடு தெரியும் தானே, அது சின்ன வகுப்புல படிச்சது. என்ன முக்கோணத்துல பரப்பளவு சாம்பாடு? என்ன முக்கோணத்துல பரப்பளவு சாம்பாடு? அரைதர அடிதர செங்குத்து உயரம். அரை தர அடிதர செங்குத்து உயரம். வெரி குட். சரி, இப்ப எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போறோம். முக்கோணத்துல பரப்பளவு சமன் அரை தர அடிதர செங்குத்து உயரம். முக்கோணத்துல பரப்பளவு தந்திருக்கு தானே 42. அப்ப தந்ததெல்லாம் போடணும். 42 போட்டாச்சு. அங்கால அரை என்ன என்னன்னு தெரியுமா? அரை தர இந்த முக்கோணத்தின் அடி என்ன? இந்த முக்கோணத்தின் அடி எத்தனை? எத்தனை முக்கோணத்தின் அடி? 7 என்ன? முக்கோணத்தின் அடி 7. 6 வச்சு கண்டுபிடிச்சோம். இவர் 7ன்னு சொன்னா இவரும் 7. சரியா? இது ஒரு ஆறை ஏடி வந்து 7ன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுவும் 6 தானே. அப்ப ஏசியும் 7ஆக இருப்ப. அப்ப இந்த முக்கோணத்தின் அடி வந்து 7. செங்குத்தீரம் தெரியாதுன்னு, செங்குத்தீரம் தெரியாது தானே. அப்ப தெரியாட்டி அந்த பேரையே போட்டுருவோம், பிசி. ஓகேவா? சரி, இனி என்ன செய்ய போறோம்? பிசி தான் எங்களுக்கு தேவை. அப்ப பிசி அப்படியே இருக்கட்டும். பிசி அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த சமன்பாட்டுக்கு இஞ்சால இருக்கிற இந்த 2 உறுப்புகளை அங்கால கொண்டு போகிறோம். அப்ப சமன்பாட்டோட ஒரு பக்கம் பிரிபட்டா அங்கால வந்தா என்ன செய்யும்? அங்கால வந்தா என்ன செய்யும்? பிரிபடுறவர் அங்கால வந்தா என்ன செய்வார்? இவர் அங்கால பெருக்கப்படுவார். வெரி குட். அத மாதிரி பெருக்கப்படுறவர் என்ன செய்வார்? பிசியோட பெருக்கப்படுறவர் அங்கால வந்தா என்ன செய்வார்? அப்ப பாருங்க, இந்த 2 42ஓட போயிட்டு பெருக்கப்படும். சரியா? 2 42ஓட போய் பெருக்கப்படும். இந்த 7 பிரிபடும். ஏன்? பெருக்கப்படுறவர் பிரிபடுவார். பிரிபடுறவர் அங்கலவனா பெருக்கப்படுவார். இவர் அப்படியே இருக்க போறார். பிசி அப்படியே வச்சுக்கொண்டு மற்றதெல்லாம் அங்கால கொண்டு போறோம். இது விளங்கினதா? இந்த மாற்றம் இது அடிக்கடி தேவை. ஏன்னா பெருக்கப்பட்டா சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் சமனுக்கு அங்கால வந்தா பிரிபடும். பிரிபட்டால் சமனுக்கு மற்ற பக்கம் வந்தா பெருக்கப்படும். அப்ப 7ஆல 7 வெட்டினா ஒரு முறை 7 6 42.
அப்ப என்ன மிச்சம்? 6 2 6 தர 2 என்ன? பிசி சமன் 6 2 12 மீட்டர். 12 மீட்டர் வந்ததா? 12 மீட்டர் வந்ததா எல்லாருக்கும்? இதுல எப்படி மார்க்ஸ் போடுங்க? இந்த 42க்கு சமப்படுத்தி இருந்தா முக்கோணத்தின் பரப்பளவு 42க்கு சமப்படுத்தினதுக்கு 2 புள்ளிகள், அதுக்கு பிறகு இந்த 12 என்ற சரியா கண்டுபிடிச்சா 1 புள்ளிகள், ஆக மொத்தம் இந்த கேள்விக்கு 3 புள்ளிகள். 3 மாசம் கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த கேள்விக்கு 3 மாசம் கொடுத்துக்கொள்ளுங்க. சாரி, ஓகேவா? சரி, ஓகே. அப்ப இங்க பாருங்க, வளமையான ஓர்டர்லயே வருது. ஒருக்கா வில்லிட நீளம் காண வேண்டி வரும், ஒருக்கா ஆரச்சிரிட பரப்பளவு காண வேண்டி வரும். சரியா? கடைசி கேள்வி என்ன? ஒரு சமன்பாடு தருவாங்க, ஒரு பரப்பளவை ஆட் பண்ண வேண்டி இருக்கும், இந்த படத்துல சேர்க்க வேண்டி இருக்கும். அப்படித்தானே இது வரைக்கும் வந்தது. 3 தரம் பார்த்தோம், இப்ப 4ஆம் தரம் அதை பார்க்க போறீங்க. 4ஆம் கேள்வியை பார்ப்போம். ஆரைச்சிறை வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவின் சரியா 3 மடங்கு பரப்பளவு. ஆரைச்சிறை வடிவ நிலப்பகுதி, ஆரைச்சிறையிட பரப்பளவு எங்க கண்டிருக்கோம்? இந்த இருக்கு சரியா, 38.5 என்ன, அல்லது 77/2. இதை பாவிப்போம். சுருக்கினதை விட பின்னமா இருக்கிற பாவிச்சா வெட்டலாம், வெட்டுறதுக்கு ஈஸி. விளங்கிச்சா நான் என்ன சொல்றேன்? ஆரைச்சிறை வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவு, ஆரைச்சிறை ஏசிடி, ஏசிடியிட பரப்பளவு கண்டு வச்சிருக்கிறோம். எவ்வளவு? 77/2 38.5. 38.5 பாவிக்கலாம், அல்லது 77/2 பாவிக்கலாம். இதை பாவிப்போம். ஓகேவா? அந்த பரப்பளவோட 3 மடங்கு பரப்பளவாம். ஓகே, இதுல நான் இந்த பகுதி அழிக்கிறேன்னா, இந்த பகுதி 3 மடங்கு பரப்பளவு அந்த பகுதியில, அது 77/2 சரியா. அவருட 3 மடங்கு பரப்பளவானது என்னத்துக்கு சமமாம்? பரப்பளவு உள்ள ஒரு செவ்வக வடிவ நிலப்பகுதியை பிசி ஒரு பக்கமாக இருக்குமாறு காய்கறி பாத்திக்கு வெளியே சேர்க்க வேண்டி உள்ளது. சரியா? எதோட சேர்க்க போறோம்? இதுல சேர்க்க போறோமா, இதுல சேர்க்க போறோமா? இல்ல, ஏன்னா அது சொல்லி இருக்கு தெரியுமா, இந்த பிசியோட தான் சேர்க்க போறோம். செவ்வக வடிவம்னு சொல்லி இருக்கு. அப்ப கீறுங்க முதல்ல. இதுலதான் கீறணுமா? ஒரு நான் சொல்றவருக்கு விளங்க நினைக்கிறேன். கீழே 4ஆம் நம்பரை போட்டு கீழே இருக்காரு. சொன்ன படத்துல, தந்த படத்துல பிசியோட எனக்கு கேட்டாங்க, இப்ப இணைச்சாச்சு. இவரங்களுக்கு தெரியும் பிசி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பிசி 12 கண்டுபிடிச்சிட்டேன் தானே. பிசி 12 தெரியும், இந்த தூரம் தெரியாது. எங்களுக்கு இந்த தூரம் தெரியாது என்ன. அப்ப அவரை நாங்க எக்ஸ் என்று போடுவோம். தெரியாட்டியா நமக்கு எக்ஸ் தானே என்ன. அப்ப என்ன, இதுல பரப்பளவு எப்படி காணுவோம்? இந்த செவ்வகம் தானே, நீளம் தர அகலம், நீளம் தர அகலம் 12 தர எக்ஸ், நீளம் தர அகலம். அது என்னத்துக்கு சமமாம்? 3 மடங்கு இந்த ஆரைச்சிரியோட பரப்பளவு சமம், 3 மடங்கு. ஓகே, இது சமப்படுத்தினது விளங்கிச்சுதா? சமப்படுத்தின யாருக்காச்சும் விளங்காட்டி கேட்கலாம். சரி, பரவாயில்ல, நான் திரும்ப சொல்றேன். என்ன பாருங்க, ஆரைச்சிறை வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவின் 3 மடங்கு. வளமையா அதே சமன்பாடு பரப்பளவுண்டே சொல்லுவாங்க. இதுல 3 மடங்குன்னு சொன்னபடியா அந்த பரப்பளவை நாங்க 3ஆல பெருக்கிறோம். அவர் என்னத்துக்கு சமமாம்? இதுல நாங்க புதுசா இணைக்க போற செவ்வகத்திர பகுதியில பரப்பளவு சமமாம். அப்ப செவ்வகத்திர பரப்பளவு சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம் 12 தர எக்ஸ். 12 தர எக்ஸ் என்னதுக்கு சமம்? 3 தர 77/2 சமம். அப்ப இந்த 12 எக்ஸும் பெருக்கப்படுது. பெருக்குப்படுற 12 சமனுக்கு மற்ற பக்கம் கொண்டு போனா என்ன செய்யும்? என்ன செய்யும் பிள்ளைகள்? பிரிபடும். அதேதான், 3 தர 77 ஏற்கனவே இருக்கு, இங்க ஏற்கனவே 2 இருக்கு. இவரும் பிரிபட போறார், இவர் மட்டும் அப்படியே இந்த பக்கம் நிற்பார். இவரை நாங்க அங்கால கொண்டு போயிட்டோம். அப்ப இவர் பெருக்குப்படுற வழியா பிரிபடுது. சரி, இனி வெட்டுவோமா? வட்டி கொத்துவோம். 3ஆல 3 வெட்டினா ஒரு முறை, இதை வெட்டினா 4 முறை. அப்ப என்ன வர போகுது? இது வேற வட்டையில தானே, 77 கீழே 4 2 8. அப்ப எக்ஸ் சமன் 77 கீழே 8. திருத்தனீங்களா? என்ன விட வந்தது? திருத்தனீங்களா? என்ன விட வந்தது? தசத்துல வந்திருக்கும். வினோத் சொல்லுங்க.
என்ன விட வந்த வினோத்? 9.62 மீட்டர். 9.62. ஓகே, 9.625. அல்லது சில பேர் இதை கலப்பு பின்னமா போட்டிருப்பீங்க. 8ஆல பிரிச்சா 9 முறை வரும், 8ஆல பிரிச்சா 9 முறை வரும், அங்கால 5 மிச்சம் இருந்திருக்கும். இப்படி போட்டிருந்தாலும் ஓகே. சரியா? ஓகே. அப்ப படத்திலையும் போயிட்டு நோட் பண்ணணும். என்ன படத்துல நோட் பண்ணணும்? ஏன்னா 9.625 மீட்டர் படத்துல நோட் பண்ணணும். படத்துல மறந்துட்டீங்களா? இதுல கண்டு ஒரு படத்துல மறந்துட்டீங்கன்னா படத்துக்குரிய மார்க்ஸ் இல்லாம போயிடும். சும்மா செவ்வகத்தை மட்டும் கீறுறதுக்கு மார்க்ஸ் இல்லை, இதுக்குதான் மார்க்ஸ். சரியான இடத்துல நீங்க கண்டுபிடிச்ச இந்த அளவை சரியான இடத்துல கொடுத்துருப்போம். சரியா? அப்ப இந்த கண்டுபிடிச்சதுக்கு 2 மார்க்ஸ். சரியா? இதை கண்டுபிடிச்சதுக்கு 2 மார்க்ஸ், படத்துல குறிச்சு காட்டுனதுக்கு 1 மார்க்ஸ், மொத்தம் 3 மார்க்ஸ். 10க்கு எத்தனை போடுங்க? 10க்கு எத்தனை போடுங்க? 10க்கு 10 எடுத்துருக்கீங்க. ஒரே மாதிரி கேள்விதானே. 10க்கு 10 எடுத்துக்கிட்டீங்க. 10க்கு எத்தனை எடுக்காட்டியும் பரவாயில்ல. நீ பாருங்க, கொஞ்சம் பேர் எடுக்காம இருப்பீங்க. அதுக்காண்டி கவலைப்படாதீங்க. திரும்ப திரும்ப செஞ்சா எல்லாருக்கும் 10 வரும். ஓகே தானே? இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். If you have any doubts, you can ask. இல்லையா? ஒரு சந்தேகம் இல்லை? சரி, ஓகே. அப்ப கிளாஸ் முடிய போட்டோ எடுத்து அனுப்புங்க எனக்கு. ஓகே. அப்ப அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி 2025 பார்க்குமா? 2025 ஓகே. வாசிங்களா? கேள்விய வாசிச்சு கொண்டுங்க. திரும்ப வாசிக்கிறேன், நான் சொல்றேன். ஓ சாரி. ஆரைச்சிறை 45 பாகை, அங்கால ABCDE. ஓகே. வழக்கம் போல 2வது கேள்வி. வேற என்ன தந்திருக்காங்க? இந்த பகுதியை நிலட்டி வச்சிருக்காங்க. இது செம்போனம் என்று தந்திருக்கு. ஓகே, கேள்விக்கு போலாம். கடைசியா உங்களோட அக்கா அண்ணா செய்த பேப்பர். சரியா? கடைசியா பேப்பர் செய்ய போறோம். ஓகே, கேள்விக்கு போவோம். 2025 இதுல என்னென்ன உருவங்கள் வந்திருக்கு? ஆரஞ்சிரையும் மற்றது என்ன? ஆரஞ்சிரையும் என்ன வந்திருக்கு? சொல்லி இருக்கு கேள்வி. வாசிக்க இல்லையா? சரிவகம். சரிவகம். வெரி குட். சரிவகம். ஆரஞ்சிரையும் சரிவகமும். சரி, ஆரஞ்சிரையும் சரிவகம் இதுக்கு முதல்ல வந்தது 2019 ஆகும். அதுக்கு பிறகு 25ல வந்திருக்கு. அப்ப சரிவகத்தில பரப்பளவுக்கு சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும் தானே? சரிவகத்தில பரப்பளவு சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும், ஆரச்சிரியோட பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும், பில்லியன் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 சமன்பாடு தெரிஞ்சா 10க்கு 10. ஓகே. அதுக்குரிய எல்லா தேவையான சமன்பாடுகளை மட்டும் ஒரு ஒற்றையில எழுதி உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு வேலைன்னு சொன்னேன்னா நான் அதை பிரிண்ட் எடுத்து நீங்க படிக்கிற இடத்துல ஒட்டணும். பார்க்க ஞாபகம் வந்துடும். சரியா? அதை மட்டும் தெரிஞ்சு கொண்டு இருந்தா 10க்கு 10. அவ்வளவு. சரி, ஓகே. அப்ப கேள்விக்கு போவோம். 2025 கடைசியா வந்த பாஸ் பேப்பர். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சரிவக வடிவம் உள்ள, சொல்லிட்டாங்களா? சரிவக வடிவம் உள்ள காய்கறி பாத்தி ஒன்றில் மைய கோணம் 45 பாகை ஆன ஒரு ஆரைச்சிறை பகுதிக்கு மிளகாயும். ஓகேவா? இதுல மிளகாய் இப்ப வேற வேற போன முறை நிலப்பகுதி பாருங்க, நிலப்பகுதி. இதுல இது மிளகாய், ஆரைச்சிறை பகுதி மிளகாய். நிலட்டி காட்டப்பட்டுள்ள பகுதியில் தக்காளி. சரியா? மொத்த சரிவக காணியில இந்த ஆரைச்சிறைக்குள்ள மிளகாய்,
மிகுதி பகுதியில தக்காளி, இதுல தக்காளி வரப்போகுது. ஓகே, அதுல ஏஇ வந்து 28 மீட்டராம். ஏஇ 28 மீட்டரா. அப்ப ஆரை என்ன 28 மீட்டர், இவரும் சமன். அப்ப இவரும் 28 இருப்பார். இந்த துண்டு இவ்வளவு 28 இருப்பார். சரி, ஆரைகள் சமம். அப்ப இவர் 28 சொன்னா இவரும் 28 இருப்பார். அது தேவையோ இல்லையோ அதை விளங்கி கொள்ளுங்க. சரியா? முதலாவது கேள்வி, மிளகாய் பயிரிடப்பட்டுள்ள பகுதியை வேறுபடுத்துவதற்கு, இந்த காணியில இது மிளகாய் தானே, அப்ப ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு நடுவால ஒரு வேலி ஒன்று எடுக்க போறோம். சரியா? வில் ஏடி வழியே அமைக்க வேண்டிய வேலியின் நீளத்தை காண்க. சரியா? நடுவால ஒரு வேலியை போட்டா தான் நீ மிளகாய் தக்காளியும் வேறுபடுத்தி காட்டலாம். சரியா? வில் ஏடிய நீளத்தை காணலாம். வேலியின் நீளத்தை காண்க, அதாவது வில்லின் நீளம். சரியா? வழக்கம் போல முதலாவது கேள்வி, வில்லின் நீளம் எழுதி எழுதி அழுத்து போச்சு. என்ன வில்லின் நீளத்து சாம்பாடு ரமேஷிக்கா? என்ன சாம்பாடு? என்ன சாம்பாடு வில்லின் நீளத்துக்கு? தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. 2πr. வெரி குட். அதேதான், அவ்வளவுதான். டீட்டா 360 2πr எழுதி எழுதி அழுத்து போச்சு. அப்ப இதுல டீட்டா எவ்வளவு? டீட்டா எவ்வளவு வந்திருக்காங்க மைய போனது. இதுல 45 360 தர 2/2 பைக்காண்டி 22 கேள்வியிலே சொல்லியிருக்காங்க. ஆரை தாண்டி 28 மீட்டர் தந்திருக்கு. 28 மீட்டரா. சரியா? அப்ப வெட்டுவோமா? வெட்டுவோம். வழக்கம் போல 7 4 28 45ஆல 360 வெட்ட சொல்லி தந்திருக்கேன். எத்தனை முறை அஸ்ரா? எத்தனை முறை 45ஆல 360 வெட்டினா எத்தனை முறை? 8. 45ஆல 45 வெட்டினா ஒரு முறை, 360 வெட்டினா 8 முறை. அங்க போயிட்டு பிரிச்சுட்டு இருக்கிறது இல்லை, நமக்கு தெரிஞ்சது வந்தா வெட்ட வேண்டியதுதான். சரியா? அப்ப இங்க பாருங்க, இப்ப வெட்டலாம். ஆனா 4 இருக்கு, 8 இருக்கு. 4 2 8. அப்ப இங்க ஒரு முறை, இங்க 2 முறை இருக்கும். 4 2 8. பாருங்க, 2 மேல எங்களையும் இருக்கு, மேல எங்களையும் தான் வெட்டலாம். அப்ப இந்த 2 இந்த 2 போட்டுருவோம். அப்ப இதுல எல்லாம் வெட்டியாச்சு, இதுல எல்லாம் வெட்டியாச்சு, இதுல எல்லாம் வெட்டியாச்சு. 22 மிச்சம். சரியா? 22 மீட்டர் வந்ததா? முதலாவது கேள்விக்கு 22 மீட்டர். இந்த சமன்பாடு சரியா அழினதுக்கு ஒரு மார்க்ஸ், 22 மீட்டர் என்று கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் இந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ். மொத்தம் இந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும். சரி, வராட்டியும் பரவாயில்ல, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா வரும். ஓகே, ரெண்டாவது கேள்வி, மிளகாய் பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. மிளகாய் இப்ப உங்களுக்கு தெரியும், இது மிளகாய், தக்காளி, இது தக்காளி, இது மிளகாய். அப்ப என்ன, இது வேற வரியில சொல்றேன்டா, வேற தமிழ்ல சொல்றேன்னா இந்த கேள்வி எப்படி சொல்லலாம்? வேற தமிழ்ல சொல்றேன்டா, இதுக்சன், இதுஸ்கன். வேற முறையில எப்படி சொல்லலாம்? அபிஷா, அபிலாசன், அப்படி சொல்லலாம். மிளகாய் பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. வேற யாராச்சும் எப்படி சொல்லலாம்? வெரி குட். ஆராய்ச்சியோட பரப்பளவு. அதேதான், ஆராய்ச்சியோட பரப்பளவு. ஆராய்ச்சியோட பரப்பளவு சாம்பாடு என்ன? அப்படியே சொல்லுங்க. அதே ஆராய்ச்சியோட பரப்பளவு சாம்பாடு என்ன? டீட்டாவின் கீழ் 360 தர 2πr வர்க்கம். பையார் வர்க்கம். பரப்பளவுன்னு சொன்னா பையார் வர்க்கம். வில்லின் நீளம்னு சொன்னா 2πr. அதுல குடம்பாட்டியும் உங்களுக்கு வெட்டி. சரியா? ஓகே, அப்போ டீட்டா வந்து 45 சொல்லியிருக்கு. 360 பைக்கு பதிலா 22 கீழ் 7. ஆரை 2 தரம் இருக்கணும். ஏனண்டா 6 வர்க்கம். ஏன்னா 6 வர்க்கம் வேண்டா 6 2 தரம் எழுதி இருக்கணும். இப்ப வெட்டலாம். 7 வட்டினா ஒரு முறை, 28 வட்டினா 4 முறை. சரியா? அதுக்கப்புறம் 45 வெட்டினா ஒரு முறை, 360 வெட்டினா 8 முறை. சரியா? இனி 4 வெட்டினா ஒரு முறை, 8 வெட்டினா 2 முறை. இனி 2 22 வெட்டினா இத்தனை முறை? 11 முறை. சரியா? இனி மிச்சத்தெல்லாம் எழுதுவோமா? வெட்டுப்படாத மிச்சத்தெல்லாம் எழுதுவோமா? இதுல எல்லாம் வெட்டிட்டோம்.
இதுல 11 இருக்கு, இதுல 28 இருக்கு. 11 தர 28, 11 தர 28. தருண் எத்தனை வந்தது? 11 28 அளவு இருக்கு. தருண் எத்தனை வந்தது? ஜெருசன் எத்தனை வந்தது? ஜெருசன் லிடியாக 308 மீட்டர் 308 மீட்டர் வர்க்கம். வெரி குட், மீட்டர் வர்க்கம். வெரி குட். 308 மீட்டர் வர்க்கம். சரியா? 11 தர 28 308. அப்ப இதுலயும் அப்படித்தான். இந்த சமன்பாடு சரியாக பிரதியிட்டதுக்கு 1 மார்க்ஸ், கடைசியுடைய 1 மார்க்ஸ். மொத்தம் 2.4 எடுத்தாச்சு. ஈஸியா எடுத்தாச்சு. வில்லியம் நீளம் இந்த சமன்பாடும் ஆராய்ச்சியோட பரப்பளவும் ஒவ்வொரு வருஷம் வரும். அப்ப அந்த 2 சமன்பாடும் தெரிஞ்சாலே 4 மார்க்ஸ் சும்மா ஆகும். ஓகே, அப்ப அடுத்த கேள்வி போவோம். இதுல விளங்காட்டி கேட்கலாமா? இடையில விளங்குதுன்னு சொல்லி அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி போமா? 3வது கேள்வி. 3வது கேள்வி. 3வது என்ன சொல்றாங்க? ஏபி 24 மீட்டரா? குறிப்போமா? ஏபி 24 மீட்டரா? ஓகேவா? அதனால பிசி 20, பிசி 20 இவர் 20 மீட்டரா? பிசி 20 மீட்டரா? குறிப்போம். சிஇ 44 மீட்டர், சிஇ 44 மீட்டர். இது 28 தெரியும், ஃபுல்லா 44. சிஇ 44. ஓகே, அப்ப இந்த சமாந்தர பக்கங்கள்ல நீளங்கள் தந்திருக்கு, செங்குத்தீரம் தந்திருக்கு. ஓகே, எனக்கொண்டு தக்காளி பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. தக்காளி பயிரிடப்பட்டுள்ள பகுதியில பரப்பளவு கேட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும், இவர் மிளகாய், இந்த நிலத்தின பகுதியும் தக்காளி. சரியா? அப்ப மொத்த பகுதியில இருந்து இந்த மிளகாயிட பகுதியை அழிச்சு விட்டா இந்த தக்காளியிட பகுதி வரும். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல இந்த சரிவகத்தில மொத்த பரப்பளவை கண்டுட்டு அதுல இருந்து இந்த மிளகாயிட பரப்பளவை கழிச்சு விட்டோம்னா தக்காளியிட வரும். அவ்வளவுதான். நம்ம சரிவகத்தில பரப்பளவுக்கு சமன்பாடு தெரிஞ்சா இந்த கேள்வி சிம்பிளா செய்யாது. என்ன சரிவகத்தில பரப்பளவு சமன்பாடு என்ன? என்ன லிடியா? என்ன சரிவகத்தில பரப்பளவு சமன்பாடு என்ன? இன்னொரு சாந்த், சரிவகத்தில பரப்பளவு சமன்பாடு என்ன? அறத்தர சமாந்தரம் தர செங்குத்து பக்கங்களின் உயரம் கூட்டுத்தொகை. சரிவகம் ஏபிசியில பரப்பளவு என்ன? அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. அதை முதல்ல கூட்டணும். சரியா? பிரேக்கெட்டுக்குள்ளதான் நாங்கள் எழுதுவோம். ஒரு மாசம் இருந்தா பிரேக்கெட்டை தானே முதலாவது செய்வோம். அவ முதல்ல கூட்டணும். அப்ப என்ன 24ஐயும் 44ஐயும் கூட்டுவோம். சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகைண்டா சரிவகம்ண்டா ஒரு சோடி எதிர்பக்கங்கள் மட்டும்தான் சமாந்தரமா இருக்கும். இணையகரம்ண்டா எதிர் எதிர்பக்கங்கள் சமாந்தரமா இருக்கும். சரிவகத்துக்கு ஒரே ஒரு சோடி மட்டும் சமாந்தரமா இருக்கும். அப்ப இவர் 24, இவர் 44, அந்த ரெண்டையும் கூட்டும். சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர தர என்ன? தர செங்குத்து உயரம் எத்தனை? 20. செங்குத்து உயரம் 20. அப்ப பாருங்க, இதை பிறகு 44 20ஆல பெருக்கிறல்ல, ஒரு மாசோட தானே. அடைப்பு தான் முதலாவது. அப்ப 24ஐயும் 44ஐயும் கூட்டினா எத்தனை? 68. அரை தர 68 தர 20. சரியா? அப்ப இந்த 2ஆல என்ன 20 வெட்டினா 10 முறை. 2ஆல 28 வெட்டினா 10 முறை. அப்ப 68 தர 10 680 மீட்டர் வர்க்கம் வந்து வரும். 680 மீட்டர் வர்க்கம். இந்த முழுமையான சரிவகத்தில பரப்பளவு 680. அதுல மிளகாய் இந்த ஆராய்ச்சியோட பரப்பளவு 308. அப்ப எப்படி காணலாம் தக்காளியோட பரப்பளவை? எப்படி காணலாம் சொல்லுங்க ஆராய்ச்சி. தக்காளி பயிரிடப்பட்டுள்ள பகுதியில பரப்பளவு எப்படி காணலாம்? சரிவகத்திட பரப்பளவுல இருந்து இந்த மிளகாயிட பரப்பளவு கழிக்கிறேன். பரப்பளவை கழிச்சா விஷயம் முடிஞ்சு. வெரி குட். சரியா? சரிவகத்திட பரப்பளவு 680, மிளகாயிட பரப்பளவு 308. கழிச்சு விட்டா என்ன விட வந்தது? எல்லாருக்குமே என்ன விட வந்தது? 372 மீட்டர் வர்க்கம். 372 மீட்டர் வர்க்கம்.
அப்ப இங்க பாருங்க, இதுல இந்த சரிவகத்துல பரப்பளவு சரியா பிரதிட்டதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த 680 சரியா பெருக்கி எடுத்ததுக்கு ஒரு மார்க்ஸ், சரியா கடைசி விட எடுத்ததுக்கு ஒரு மார்க்ஸ், 372 எடுத்ததுக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தம் 3 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. மொத்தம் 3 புள்ளியை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி போவோம். இந்த கேள்வியில ஏதாவது விளங்காட்டி கேட்கலாம். இந்த கேள்வியில ஏதாவது விளங்காட்டி கேட்கலாம். கேட்கலாம். சரியா? அப்ப 4வது என்ன வழக்கம் போல? 4வது என்ன? படங்கிறது. இந்த முறை என்ன வந்தது? கடைசி என்ன வந்தது? பாருங்க, அதேதான். உங்களுக்கும் அதேதான். சரியா? ஓகே, அப்ப வாசிப்போம். தக்காளி பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு சமமான, இந்த வசனத்தை வாசிச்சு வச்சாலும் படிக்க இல்லையா? என்ன பரப்பளவுக்கு சமமான காட்டுறேன் நான் இப்ப முடிக்க கிளாஸ். தக்காளி பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு சமமான பரப்பளவுள்ள ஒரு செவ்வக நிலப்பகுதியை ஏபி ஒரு பக்கமாக இருக்குமாறு பாத்திக்கு வெளியே, பாத்திக்கு வெளியே உள்ள இருக்கலாம் தானே, அது பாத்திக்கு வெளியே வடிவா சொல்லியிருக்கேன், எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். எங்க சேர்க்கணும், எங்க உள்ள சேர்க்கணுமா வெளியே சேர்க்கணுமா எல்லாம் டீட்டெயிலா இருக்கு. பாத்திக்கு வெளியே சேர்க்க வேண்டியுள்ளது. அந்நிலப்பகுதியின் ஒரு படத்தை பரும்படியாக வரைந்து அதன் அளவீடுகளை தரப்பட்டுள்ள ஒரு மீது வரைக. எல்லாம் டீட்டெயிலா இருக்கு பாத்தீங்களா? எங்க கீரணும், எப்படி கீரணும், அதை எவ்வளத்துல இருக்கணும் எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கு. அப்ப ஏபியில சேர்க்கணும் வெளியே, பாத்திக்கு வெளியே. சரியா? அப்ப இதுல ஒரு செவ்வகத்தை கீறிவிடும். உள்ளகிற இல்லை, உள்ள வெளியே சொல்லியிருக்கு. அப்ப இது 24 தெரியும், இவர் எவ்வளவுன்னு தெரியாது. அதை குறிக்கிறதுக்கு தான் மார்க்ஸ். எப்படி காண்றது? தக்காளி பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு சமமா இந்த செவ்வகத்திர பரப்பளவு சமன்பாடு வந்து நீளம் தர அகலம். தெரியாது, அகலம் தெரியாது, தெரியாது எக்ஸ். சரியா? இந்த செவ்வகத்திர பரப்பளவு நீளம் தர அகலம். அது என்னத்துக்கு சமமா? தக்காளி பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு சமமாம். இதுக்கு முதல் கேள்வி இல்லை, 2003 செஞ்சோம், 3 மடங்குன்னு சொன்னாங்க. 3 மடங்கு. அப்ப இதால அதை நான் 3ஆல பெருக்கிறேன். இங்க அதுக்கு ஈக்குவல் என்ன சொன்னா அது அப்படியே வந்து விட சரி. ஓகேவா? ஒரு சின்ன சேஞ்சாச்சு செய்யத்தானே வேணும், அது அடிப்படை என்ன. அப்ப 24 இந்த எக்ஸோட பெருக்கப்படுது. பெருக்கப்படுற ஒரு சமன்பாட்டுக்கு அங்கால போனா சமனுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும் தமிரா? பிரிவடும். ஓகே, அப்ப 372 24 பிரிக்க என்ன வந்தது? எல்லாருக்கும் என்ன வந்தது? 15.5 மீட்டர். வெரி குட். 2ஆல இல்லாட்டி 2ஆல வெட்டலாம், இல்லைங்களுக்கு 2ஆல வெட்டலாம், 6ஆல வெட்டலாம், அப்படி எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். என்ன 6ஆல வெட்டி பார்ப்போமா? 6ஆல வெட்டினா 37க்குள்ள 6 6 36, 6 ஒரு மிச்சம், ஒரு மிச்சம் 12க்குள்ள 2 முறை. அது மாதிரி இதை 6ஆல வெட்டினா 4 முறை. இனி ஈஸியா பிரிக்கலாம் தானே. 62 4ஆல பிரிச்சு பாருங்க, 15.5 மீட்டர் வரும். அத படத்துல மறக்காங்க. சரியா? பிறகு உடைய மறந்து விட்டுட்டு வர மாதிரி இதுல சரியா கண்டுட்டு இதுல கொண்டே குறிக்காதீங்க. யாரும் உங்களுக்காக வேண்டி பேனையால எழுதி சரி போட எல்லாம் மாட்டாங்க. இதுல குறிக்காட்டி பிள்ளைய போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? ஓகே, அப்ப என்ன, இதுக்கு 3 மாஸ்டர் போகுது. எப்படி இதை பிரிச்சு காட்டினதுக்கு ஒரு மார்க்ஸ், இடைய கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ், படத்துல குறிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தம் 3 மார்க்ஸ். போடுங்க 10க்கு 10. எத்தனை வந்துன்னு போடுங்க. சரியா? மறுபடியும் சொல்றேன், 10க்கு 7 வந்திருக்கலாம், 6 வந்திருக்கலாம், 3 வந்திருக்கலாம். ஆனா நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணா எல்லாருக்கும் 10க்கு 10 வரும். ஏனென்றா இவ்வளவு சிறிய பகுதி திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் இதே பேட்டர்ன்ல வரலாம். வில்லிங் நீளத்துக்கு சாம்பாடு தெரிஞ்சிருக்கணும், ஆரச்சிரியோட பரப்பளவு சாம்பாடு தெரிஞ்சிருக்கணும், அங்கால சரிவகமோ முக்கோணமோ ஒரு செவ்வகமோ நேரமோ அது மாறி மாறி வரும். என்ன கடைசியா அந்த படத்தை ஆட் பண்ணணும், அதுக்கு போய் பிரிச்சுக்கணும். சரியா? ஓகே, அப்ப ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு, முடிச்சு விடுவோம். இந்த பகுதியில ஏதாவது அடிக்க 2024 விளங்கினாக்கள் 2024 கேள்வியை வாசிக்கலாம். மற்றாக்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். யார் அது கிறுக்கி விளையாடுறது போட்ல? ஐலாசன்
பள்ளிக்கூட போட்டுல இருக்கிறா நீங்களா டீச்சர் எல்லா நேரம் சோப்படுது. இதை கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். ஏன் இதுல இது அபூர்வமா தூர நேர வரை வந்து 2018 பாருங்கோ. இப்படி இடையிடையே சர்ப்ரைஸும் கொடுப்பாங்களா? 2018 வரப்பளவு சுற்றளவு வரவே இல்லை. அதாவது இந்த 2வது கேள்வியில சரியா, அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சின்ன சின்ன துண்டா போட்டுட்டாங்க. சரியா, 2018. அதுக்கு பிறகு 2024 என்ன தூர நேர வரைவு சர்ப்ரைஸா இருந்திருக்கு 2018 செஞ்சாங்களுக்கு. சரியா, அதுக்கு பிறகு 2024 தூர நேர வரைவு 4 மாசத்துக்கு சுற்றளவு பரப்பளவு 6 மாசத்துக்கு வந்தது. 2024 வந்தது. சரியா, தூர நேர வரைவுக்குரிய பகுதியை நாங்க இன்னொரு பகுதியா பார்ப்போம். சரியா, இப்ப நாங்க சுற்றளவு பரப்பளவு தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த பகுதியை மட்டும் இப்ப பார்ப்போம். தூர நேர வரைவுல இருக்கிற எல்லா கேள்வியையும் ஒரு தனி டியூப்ல அடிச்சு அதை தனியா பார்க்கக்குள்ள அந்த பகுதியை பார்ப்போம். இப்ப நாங்கள் இந்த பகுதியை மட்டும் பார்ப்போம். சுற்றளவு பரப்பளவுக்குரிய 6 மாசத்துக்குரிய பகுதியை மட்டும் பார்ப்போம். ஓகே, சரி. அப்ப படம் ஒண்ணு தந்திருக்காங்க 2024. எத்தனையாவது வந்திருக்கு? 2வது தான். ஓடர் கூட மாறல. சரி, அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? இப்போ பேரண்ட்ஸுக்கே விளங்கி இருக்கும். அட கணிதவாடம் இவ்வளவு வீசியா என்னடா ஒவ்வொரு நாளும் ஒன்றே சொல்லி கொண்டிருக்காரு, ஒரே கேள்வியை தான் திரும்ப திரும்ப படிப்பிக்கிறாரோ என்று சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் வரும்போது விளங்கப்படுத்திடுங்களா? பிறகு ஒரே பரப்பளவு அரைச்சிலேட பரப்பளவு வில்லின் நீளம் என்று சொல்றார், இந்த பகுதியை இதோட இணைக்கோணம் என்று சொல்றார். ஒன்றுதானே திரும்ப திரும்ப கேட்குது எங்களை காதுக்கு. ஒரு கேள்வியை தான் 3 நாளா வச்சு படிப்பிக்கிறாருன்னு நினைப்பாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப வருது. சரியோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அடி விடப்போம். அப்ப ஒரே கேள்வி திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு மாசு வரல. என்ன உங்களுக்குமா தான் வரப்போகுது. 2026க்கும் அதான் வரப்போகுது. ஒரு அரைச்சிறை மேல ஒரு உருவம். ஓகே, இந்த கேள்வி போவோம். எல்லாம் புரிச்சுட்டேனா? இல்ல குறிக்கல. 77 சென்டிமீட்டர் வந்திருக்கு. சென்டிமீட்டர், மீட்டர்ல சென்டிமீட்டரா? மீட்டர் 2 எழுதின வளர்ந்ததுக்கு. உருவம் விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆக உள்ள, விட்டம் 28 சென்டிமீட்டர். விட்டத்துல அரைவாசி தான் அரை, மறந்துடாதீங்கோ. விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஓர் அரைவட்ட பகுதி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரைவட்ட பகுதின்னு சொல்லி. அரைவட்ட பகுதின்னு சொன்னா மைய கோணம் எவ்வளவு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டாங்க. அரைவட்ட பகுதி ஏஇபி சரி, ஐபியும் பிசியின் நீளம் 77 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு செவ்வக பகுதி. இது செவ்வகமா, இது அரைவட்டமா? ஓகே, இச்சேர்த்தி உருவின் சுற்றளவை காண்க. இச்சேர்த்தி உருவின் சுற்றளவை காண்க. சுற்றளவுன்னு சொன்னா சுத்தி சுத்தி கூட்டுறது. சுற்றளவுண்டா சுத்தி சுத்தி கூட்டுறது. அதுக்கு சமன்பாடு எல்லாம் இல்லை. சுற்றளவு சமன்பாடு எல்லாம் ஞாபகம் இல்லையே எங்களுக்கு சொல்லி யோசிக்காங்க. சுற்றளவுண்டா சுத்தி சுத்தி கூட்டுறது. ஒருவர் இங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாருண்டா அவர் எவ்வளவு தூரம் ஓடுவார் என்றதான் சுற்றளவு. அப்ப அதுக்கு சுத்தி சுத்தி தெரியணுமே. இது 77 இது 77 என்ற செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமம். இது 28 இவர் 28 செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமம். சரியா, இந்த டொட் லைன்ல இருக்கிறத கூட்டுறல்ல. சரியா, ஓட்ட போட்டி எல்லாம் விளையாடி இருக்கீங்க. விளையாட்டு போட்டி முடிஞ்சு இப்படி ட்ரக் அடிச்சிருக்குது. இப்படியே ஓடி பிக்கு வந்துட்டு குறுக்கால ஓடுவீங்களா? குறுக்கால ஓடினா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. சரியா, ட்ரக் அடிச்சிருந்தா ட்ரக்கால தான் ஓடாது தம்பி. என்ன, அப்ப இந்த 28 கூட்டுறல்ல. சரியா, இந்த 28 கூட்டுறல்ல. சரியா, அப்ப எங்களுக்கு இவர் தெரியும், யாரு தெரியாது. அப்ப என்னதை காணணும்? முதலாளிகள் என்ன சொல்லுங்க பாப்போம். முதலாவது நீளம், வில் ஏஇபி நீளம். இந்த வில்லோட நீளத்தை காணும். வில்லின் நீளத்துக்கு சமன்பாடு என்ன?
முன்னூற்றறுபதின் மேல் கீட்டால் தர 2πr. 360 டீட்டா தர 2πr. சரியா, வராம விட்டதே இல்லை, வந்திருக்கு. அப்ப அரைவட்டம் போனம் தரல என்ன செய்வோம்? போனம் தரல எவ்வளவு? 180. 80 அல்லது நீங்க அரை தர 2πr போல, அரைவட்டம் தானே, அரை தர 2πr போடலாம், நோ ப்ராப்ளம். 2 தர 22 7 6 எவ்வளவு? 28 என்ன? 28 போடுவோமா? 14. 14 விட்டம் தம்பி, மறந்துடாதீங்க என்ன, 28 விட்டம், விட்டத்துல அரைவாசி தானே அரை, அப்ப 14 போடணும், அல்லது 28 கீழ் 2 போடலாம். சரியா, இனி வெட்டுவோம், வழக்கம் போல வெட்டி கொத்துவோம். 7 1 7 7 2 14, சைவரையும் வெட்டலாம். 18 வெட்டினா ஒரு முறை, 36 வெட்டினா 2 முறை. இந்த ரெண்டையும் வெட்டுவோம். சரியா, என்ன மிச்சம்? இதுல எல்லாம் வெட்டியாச்சு. இதுல 2 மிச்சம், 22 மிச்சம். அப்ப 2 தர 22 44 மீட்டர். 44 மீட்டர் வந்ததா எல்லாருக்கும்? சாரி நானே ஆம் சார். விளையாடிட்டேன். சென்டிமீட்டரா? 44 சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர் தானே இருந்திருக்கு. ஓகே, அப்ப சுற்றளவு காணுமா? சுற்றளவு சுத்தி கூட்டுவோமா? சுத்தி கூட்டுவோம். இங்க இருந்து ஆரம்பிப்போமா? இங்க இருந்து ஆரம்பிச்சு ஓடுவோமா? ஓடினா 28 தூரம் ஓடணும். இங்க வந்துட்டோம், சீக்கு வந்துட்டோம். இனி 77 ஓடணும். 77க்கு வந்துட்டோம். இங்க வந்துட்டு குறுக்கால ஓடுற சுத்தி வரணும். அப்ப எவ்வளவு? 44. இவர் 44 ஓடணும். ஓடி இங்க வந்தாச்சு, திரும்ப தொடக்க புள்ளிக்கு வரணும். அப்ப 77. சரியா, திரும்ப தொடக்க புள்ளிக்கு வரும். திரும்ப இங்க இருந்து ஓடுற இல்ல, அங்காடி தொடக்கத்துக்கு வந்தாச்சு. ஓகே, நாளையும் கூட்ட எவ்வளவு வந்தது? நாளையும் கூட்ட எவ்வளவு வந்து? சஹானா எவ்வளவு வந்த? சஹானா லக்ஷிதா எவ்வளவு வந்த? 226 மீட்டர் சார். 226 226 சென்டிமீட்டர். வெரி குட், 226 சென்டிமீட்டர். அப்ப 44 கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸ். இந்த 4 கூட்டலையும் போட்டதுக்கு 1 மார்க்ஸ், கூட்டி போட்டதுக்கு 1 மார்க். இதெல்லாம் ஏன் தனித்தனியே சொல்றேன்டா, சில பேர் அதிமேதாவித்தனமா இதெல்லாம் கூட்ட தெரியாதா எனக்கு, மனதால கூட்டி போட்டு 226 போட்டவருக்கு எத்தனை மார்க்ஸ் இந்த கேள்விக்கு? 3 வருவோம். வராது. ஏனென்றால் இந்த வரி அவர் எழுதல தானே, அப்ப பக்கத்து மேசையில பார்த்துருச்சிருப்பாருன்னு சொல்லி போட்டு கொண்ட குறைப்போம். சரியா, எழுதுங்கோ, இடம் இருக்குதானே, எழுதுங்கோ, கூட்டி காட்டுங்கோ, கூட்டி போடுங்கோ, அதுக்கு தான் மொத்தமா. சரியா, பிறகு அம்மா நான் எல்லாம் சரியா செஞ்சுட்டேன் ஏன்னு சொல்லி வீட்டை சொல்லுவீங்க 2 3 வரியை விட்டு போட்டு. சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் விட சரியா இருந்தாலும் எங்களால புள்ளி போட முடியாது. என்ன ரூல்ஸ் அப்படிதான் போடணும் இருக்கு. அப்ப ஒண்ணு செய்யறாரு. சரியா, ஓகே. சரி, அப்ப அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. நம்மளுடைய சுற்றளவு பரப்பளவு செமினார்ட கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடைசி பகுதி, செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவின் எத்தனை மடங்காகும்? செவ்வக பகுதியில பரப்பளவு. அப்ப செவ்வக பகுதியில பரப்பளவு காணும் என்ன? செவ்வகத்தில பரப்பளவு. செவ்வகத்தில பரப்பளவு சமன்பாடு தெரியும் தானே, நீளம் தர அகலம். சரியா, நீளம் தர அகலம். 77 தர 28. கேட்கல தானே, செவ்வக பகுதியில பரப்பளவு கேட்டிருக்கா? கேட்டா விடைய போடலாம், கேட்காட்டி இப்படியே விடலாம். சரி, நீங்க விடைய போட்டாலும் பரவாயில்ல. பெருக்கினாக்கள் சொல்லுங்க பாப்போம், என்ன விட வந்தது பெருக்கினாக்களுக்கு? 2186. வெரி குட், 2186 சென்டிமீட்டர் வர்க்கம். 2186 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா, ஓகே. அங்கால செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவின் எத்தனை மடங்கு? அரைவட்ட பகுதியில பரப்பளவு கண்டுட்டோமோ? காணல. அரைவட்ட பகுதியில பரப்பளவு காணல. அரைவட்ட பகுதியில பரப்பளவு காணல. அரைவட்ட பகுதியில பரப்பளவுக்கு சாம்பாடு என்ன? அரைவட்ட பகுதியில பரப்பளவுக்கு காணது சாம்பாடு என்ன? சாம்பாடு 360 பையார் வர்க்கம். சரியா, பேச்சு வராம இருக்கா?
அப்ப அரை வட்டம்னு சொன்னா 180, இதுல 360, பை என்று சொன்னா 22 ஆறை மறந்து போடுற 28 14 தர 14 6 வர்க்கம்னா 2 தரம் போடணும், மறந்துடாதீங்க. சரியா? இவரையும் எங்களுக்கு காணணும் இல்ல, ஏன் கேட்டிருக்கா இல்ல, அவரை போல இவர் எத்தனை மடங்குன்னு தான் கேட்டு. அப்ப இதை சுருக்கி கொண்டு போய் வச்சுட்டு பிரிப்போம் என்ன. அப்ப என்ன செய்யலாம், சைவரையும் சைவரையும் போயிட்டலாம். 7ஆல இவரை ஒரு நாள் 2 முறை, 18ஆல 36 ஒரு நாள் 2 முறை, இந்த ரெண்டையும் வெட்டலாம். அப்ப என்ன மிச்சமா இருக்கு, இங்க எல்லாம் வெட்டிட்டோம். இங்க 22 மிச்சம் இருக்கு, இங்க 14 மிச்சம் இருக்கு. 22 14 மிச்சம் இருக்கு. சரியா? அப்ப மடங்க தானே காண போறோம். சரியா? இதை பெருக்கி சில பேர் விட போட்டிருப்பீங்க. என்ன விட? 22 தர 14 என்ன எத்தனை சொல்லுங்க வினோத். 308. 308. 308 சென்டிமீட்டர் வர்க்கம். 308 சென்டிமீட்டர் வர்க்கம். பெருக்காம வச்சிருந்தாங்களும் ஓகே, பெருக்கி விட போட்டாலும் ஓகே. சரியா? இப்ப எங்களுக்கு மடங்கு இவரை போல அவர் எத்தனை மடங்குன்னு காட்டா எதை எதால பிரிக்கணும்? இவரை போல அவர் எத்தனை மடங்கு? 308 வைக்கணும். 2186 308 பிரிக்கணும். அல்லது இதையும் பிரிக்கலாம் என்ன, 77 28 22 தர 16 போட்டாலும் சரி, இப்படி போட்டு சொல்லிக்கலாம் சரி. அல்லது 2156 308 பிரிச்சாலும் சரி, ஏதோ ஒரு முறையில இது ஈஸியான. 11ஆல வட்டினா 7, 11ஆல வட்டினா 2, அங்கால 7ஆல வட்டினா 14 2 முறை, அங்கால 28 4ஆல பிரிக்கணுமா, அப்படி திரும்ப வெட்டுவோம் 14, அங்கால 2ஆல வட்டினா எத்தனை, 2ஆல 14 வட்டினா 7 முறை, அப்ப 7 என்று வரும். அல்லது நீங்க 308 மேலையும் கீழையும் வெட்டி வெட்டி பார்த்தாலும் என்ன வரும், 7 மடங்கு வரும். அப்ப இந்த கேள்விக்கு அரைவட்ட போகிற பரப்பளவு, இந்த அரைவட்ட போகிற பரப்பளவு கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ், பிரிச்சு காட்டினதுக்கு சரியா இப்படி அல்லது இப்படி, இந்த 2 முறையில ஒரு முறையில பிரிச்சு காட்டினதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த மடங்கு கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ். செவ்வகத்துக்கு மார்க்ஸ் இல்லை, செவ்வகத்துல பரப்பளவுக்கு மார்க்ஸ் இல்லை, மடங்கு கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ் 3. இதுல 6க்கு எத்தனைன்னு போடுங்க, 10க்கு போடாதீங்க. இந்த கேள்விக்கு 6க்கு எத்தனைன்னு போடுங்க. தூர நேர் வரைவு நாங்க இன்னொரு பகுதியில படிப்போம். சரிதானே?